நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் போய் சேரணும். அந்த நாய் நல்லா there can never be another Khushbu. அது அவந்திகா சுந்தராவே இருந்தாருமே there will never ever be another Khushbu Sundar. So yeah, I hope that answers. அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க. உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? சார் இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். நல்லா கிடைக்குது. உங்க மைக் வேலை செய்யலையா? என் காது கிடைக்குது. அவளோட ஹைட்டுக்கு மாப்பிள்ளை எங்கேயாவது இருந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் இதை உங்கள் ப்ரொடக்ஷனை கொண்டு போக போகிறீங்க, என்னென்ன மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க, யங் டைரக்டர்ஸுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா, கதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? சார் அவனி மூவிஸில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்ல மாட்டேன், பட் யங் டைரக்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் இப்போது நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் தரேன்னா அவங்களோட நரேஷன் கேட்குறேன்னா ஏன்னா அப்பா அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு டு கிவ் எவ்ரி ஒன். எனக்குன்னு ஒரு மேடை அமைஞ்சிருச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எனக்கு. இப்போது டு ஹெல்ப் அதர்ஸ் கெட் தட் லைஃப் தான் அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். எனக்கு ஐடியாஸ்னால் எனக்கு there's one problem. எனக்கு ஆன் டிமாண்ட் என்னால் க்ரியேட்டிவாக இருக்க முடியாது. நான் எழுதுவேன், கதை எழுதுவேன், ஆனால் யாரோ வந்து சரி அடுத்த மாதம் எழுதித்தா அப்படின்னா எனக்கு வராது. பட் ஐ லைக் டு பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். பிகாஸ் நான் வளர்ந்தது நான் பிறந்ததுலேருந்தே சினிமா மட்டும்தான் பார்த்துருக்கேன். எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது என் லைஃப்பில். நான் படித்ததும் அதுதான். ஐ வில் பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ். நான் எந்த படம் பண்ணாலும் க்ரியேட்டிவ்லி ஒரு அளவுக்கு நான் என்னோடய இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பட் தட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஃபேத் இன் மை செல்ஃப். ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கும் என் மேலே அந்த ஃபேத் இருக்குது. யா சார், நான் இப்போ ஐவ் சைன்ட் அனதர் நியூ கமர் டைரக்டர் எங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யா மேடம், அம்மா சொன்னாங்க ஹீரோ வந்து ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு உங்களுக்குன்ட்டு. ஏன் வந்து அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்க? யாராவது ப்ரெஷர் பண்ணாங்களா, இல்லை நீங்களே வந்து இப்போ அடுத்த படத்துக்குலாம் வந்து அவர் தான் ஹீரோவா? சார் இதுக்கு ஆக்சுவலி ரெண்டு வகையில் நான் பதில் கொடுக்கலாம். ஒன்று, நானும் சந்தோஷம் மீட் பண்ணதுலேருந்து அம்மா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுலேருந்து இத்தனை வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க ஒரே ஒரு ஷேர்ட் கனவு, அழுதுருவேன், நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணவே இவர் நடிப்பார். அது ஆக்சுவலி இது ப்ரொடக்ஷன் இல்லை, பட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி வந்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் 2ல் நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணேன். அதில் இவர் கரிகால்னா நடித்தார். அப்போவே ஆஃபீஸில் ஒரு ரூல் இருக்கும், ரீல் 1 அணி பார்க்கவே கூடாது, ஏன்னா வேலையே நடக்காது, உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க. பட் எனக்கு சந்தோஷம் தெரிஞ்சதுலேருந்து, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆனதுலேருந்து இது எங்கள் ரெண்டு பேருக்கும் கனவாக இருந்திருக்கு. நான் டபுள் ஆக்குபென்சி ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது நான் ப்ரொடக்ஷனில் அந்த பாயிண்டில் இறங்கணுங்கிற ஐடியாவே இல்லை. ஐ நியூ அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு டூ இட், ஆனால் அந்த பாயிண்டில் பண்ணோன்னு இல்லை. அப்பா அம்மா எப்பவும் போல் கதை கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. பிகாஸ் அவனி இஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கதை வந்துகிட்டே தான் இருக்கும். சந்தோஷ் இந்த கதை எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தார். சந்தோஷ் தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நீ கேட்குறியான்னு கேட்டார் என்கிட்ட. அகைன் எப்போவுமே யூஸ் பண்ணுற வார்த்தை தான் நானும் சொன்னேன், அம்மாவும் சொன்னாங்க, அமேரத் தாங்க. நாங்கள் ஐ திங்க் ஐ கீப் சேயிங், நானும் சந்தோஷம் நாங்கள் ரெண்டு பேரும் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம். அவரோட ஃபர்ஸ்ட் படம், என்னோடய ஃபர்ஸ்ட் படம். சந்தோஷ் எனக்கு சந்தோஷ் சொல்கிறாரு, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் போய் சேரணும். அந்த நாய் நல்லா பட் யா, சந்தோஷ் இஸ் மை ட்வின் பிரதர். ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி சொல்லுவாங்க. அம்மா சொன்ன மாதிரி ஏதோ போன ஜென்மத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸாக இருந்திருக்கோம், ட்வின்ஸாக இருந்திருக்கோம். அதே தான் இந்த ஜென்மத்தில் இதுவும் ஆயிருக்கு. அண்ட் த யூனிவர்ஸ் வாண்டட் அஸ் டு மேக் திஸ் ஃபிலிம் டுகெதர், மேக் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டுகெதர். ஆனால் தொல்லை நல்லா, ஏன்னா இவர்கிட்ட சில வாட்டி தொல்லை உங்களுக்கு கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு.
இல்லை பட் சில வாட்டி அவர்கிட்ட ஹீரோவாக பேசுகிறதா ஃப்ரெண்டாக பேசுகிறதான்னு எனக்கே தெரில. இல்லை அவருக்குமே சரி ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறதா ஃப்ரெண்டு பேர், ஏன்னா அவருக்கு ப்ரொடக்ஷன் மேலேயே சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவருக்கு எதுவும் கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டடாக ஏதோ இருக்குன்னா, அவர் இரிட்டேட்டடாக இருக்கும்போது அவர் பேசுகிறதா அவர் ஃப்ரெண்ட் அனிக்கிட்ட. ஆனால் அவருக்கு இரிட்டேஷன் இருக்கிறது அனந்திதா சுந்தர் கிட்ட. ஸோ அவருக்கு எங்கே போய் சொல்லணும்னு தெரியாது யூஸ்வலி. பட் யா சார், டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இது யாரும் என்னை ப்ரெஷர் பண்ணல. சாரி சார், அது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தெரியும். அப்படி இருந்தால் சொல்லுங்கள் சார். இல்லை இப்போவே வந்து 2 படத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டேன் அவர்கிட்ட. அனிதா மேடம், அப்பாவும் ஏகப்பட்ட ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, அம்மாவும் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டைரக்ட் பண்ணால் ஸ்கிரிப்ட்னா எந்த படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? அதில் வந்து பர்டிகுலராக உங்கள் அப்பாவோட ஹீரோயின் கேரக்டரு இல்லைன்னா அம்மா கேரக்டரில் உங்கள் சிஸ்டரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்க? நான் 2 படம் சொல்கிறேன். ஒன்று ஃபார் சென்டிமெண்டல் ரீசன்ஸ் முறைமாமன், பிகாஸ் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம், அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அந்த படத்தோட செட்டில் தான். ஸோ ஒன் முறைமாமன். செகண்ட், இது படமாக என்னன்னு இது திருப்பி எடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி படம் எல்லாம். பட் உள்ளத்தை அளித்தா, அதில் அந்த ஒரே அந்த ஃபோன் கால் கிட்னா நாயேன்னு அந்த சீன் இருக்கும்ல, அதெல்லாம் நான் அப்பாட்டியே கேட்பேன், இது என்னன்னு யோசிச்சு எழுதிங்க, எப்படி இதை எடுத்தீங்க. ஐ வில் நெவர், ஐ திங்க் எனக்கு ரீமேக்னு இல்லை, பட் ஐ வாண்ட் டு கோ பேக் இன் டைம். அன்றைக்கி ஷூட்டிங்கில் அப்பா பக்கத்தில் உட்காந்து அவர் என்ன யோசிச்சு அதை எடுத்தார், என்னன்னு எழுதியிருப்பார், என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், தட் ஐ வாண்ட் டு நோ. பட் அப்பா ரீமேக், ஐ திங்க் அப்பா பண்ண படம்லாம் ரீமேக் பண்ண முடியாதுங்க. தேர் ஆல் தேர் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அந்த மாதிரி படம், லைக் கலகலப்பு ஒரு உள்ளத்தை அளித்தா, அதெல்லாம் இட் கான்ட் பி ரீமேட். அண்ட் தேர் கேன் நெவர் பி another குஷ்பு. அது அவந்திகா சுந்தராகவே இருந்தாருமே, there will never ever be another Khushbu Sundar. So yeah, I hope that answers you. உங்களுக்கு ஒரு கேள்வி. அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? சார் இங்கே சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். நல்லா கிடைக்குது. உங்கள் மைக் வேலை செய்யலையா? என் காது கிடைக்குது. அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் இதாக இருக்கார் பாருங்க, நாங்கள் திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு பத்திரிக்கையில் போட்டோம். எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களை கூப்பிடுறேன் சார். இப்போதைக்கு எனக்கு தெரியல சத்தியமாக, காடுவல் தான் பார்த்து ஏதோ பண்ணணும். இல்லை ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவளோட ஹைட்டுக்கு மாப்பிள்ளை எங்கேயாவது இருந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்க ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். My name is Anandita. Para சொன்ன மாதிரி I am the creative producer of Double Occupancy. இது பார்க்க தெரியுதான்னு தெரியல எனக்கு, பட் ஐ எம் வெரி வெரி நர்வஸ் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். பட் திஸ் டீம் ஹேஸ் பின் லைக் ஃபேமிலி டு மீ. வி ஹவ் பின் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலேஜ், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு காலேஜ் குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி. ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். I would like to thank a few people on behalf of the whole team today. First and foremost, AC Shanmugam அவர்கள். அவரோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே நிற்க மாட்டோம். Sorry, I'm nervous. Then ACS Arun Kumar sir and Mrs. Khushbu Sundar Amma for believing in this story and backing this vision from day one. A special mention to Mr. Sundar C, எங்கள் அப்பா. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், சப்போர்ட், கைடன்ஸ் இல்லாமல் I don't know what we would have achieved with this film. Ben's Media CEO, Mr. Madan Kumar sir, for his constant support and encouragement. Of course, our director, Ashwin Kandasamy, in the world Uruvakana captain. Unga passion, unga dedication and conviction has been the driving force of this film. Thank you so much for bringing me this film and narrating to me the way you did. Our brilliant technical team, without whom none of this would have been possible. Choreography by Brinda Master, Director of Photography Santakumar, Editor Praveen Antony. Our Stunt Director Shakti Sarvanan, Production Designer Sendil Raghavan, Costume Designer Sai Shruti. எங்கள் படத்துக்கு லைஃப் கொடுத்த extremely talented lyricists Kala, Semvi, Shweta, Vidya and Iyaki, and our singers Kala again,
Aditya, Kapil, Sanjana, and Iyaki. Thank you for pouring your heart and soul into this film. Every sound, color, and visual detail in this film was shaped with immense care by yet another incredible team behind the scenes. Sound design by Suren G and S. Alagia Kutan. Sound mixing by Suren G. DI by Prasad Somasekar. VFX by Pixel Light with Fazal, Anand, and Nirmal. Our wonderful direction team, our assistant directors. In the journey fulla, director kuda shoulder to shoulder in the crew. Janani, MGR, Srini, Vivek, and Akash. You have done most of the back end work, and I am so proud that I get to call you guys my team. My wonderful production team back at Avni, Manivannan sir, Balagopi sir, Vignesh Anna, Rakesh Anna, and Aditi. Thank you for being such a positive force throughout this journey. Next, in the Padatha audience kita Azhaga kondu pona publicity and promotions team. We have publicity design by Vyaki, creative promotions by Kacha Mango, digital marketing and promotions by Beetroot, stills photography by V. Rajan, and PRO support by Riyaz sir and Paras. And obviously, finally, our wonderful, wonderful, wonderful cast. இது சொல்லுவாங்கல்ல சில விஷயம் அமையும்னு சொல்லுவாங்க. I didn't know what that meant till I found this cast. First, oh my god, I'm going to cry. First, our core four. Santosh as Rajni, Reshma as Rajni, Samyukta as Priya, Vinod Kishan as Karthik. You are the heart and soul. Oh my god. You are the heart and soul of this film. This film wouldn't have existed without the four of you. நீங்க 4 பேரு in the characters, if you hadn't played it the way you did, I don't think we would have found anyone else to have been to be able to portray them. Along with the amazing, amazing VTV Ganesh sir, Bhagavati Perumal sir, Bose Venkat sir, Vinodini ma'am, Vichu sir. நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸஸ்னால மட்டும்தான் we have been able to make this a complete world, became a world because of all of you. Thank you for honestly just giving us your heart and trusting us, all of you, the way you have. கடைசியா இந்த படத்து பின்னாடி இருந்த ஒவ்வொரு டெக்னீஷியன், அசிஸ்டன்ட், சப்போர்ட்டர், ஃப்ரெண்ட், ஃபேமிலி மெம்பர் அண்ட் மீடியா பர்சனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். And thank you to all of our press and media friends today for joining us and supporting Double Occupancy. உங்களோட என்கரேஜ்மெண்ட்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டபுள் ஆக்குபென்சி எங்கள் எல்லாரோட கனவு, உழைப்பு, பேஷனோட உருவான படம். இந்த oh my god, stop it. I'm so sorry. இந்த அன்பையும் எஃபர்ட்டையும் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக தேட்டர்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவனி மூவிஸ், பென்ஸ் மீடியா, எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.